இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக் கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. உண்மையாய் உதவி செய்வதற்கு ஆண்டவரை தவிர யாருமே இல்லை. இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தைங்க. இன்றைக்கி நம்ம உண்மையாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுகின்ற பொழுது அதற்கான பலன் கிடைக்கலன்னா வருத்தப்படுறோம்ல. எவ்வளோ எஃபெக்ட் தெரியுமா போட்டேன், உனக்காக பண்ணேன், உங்களுக்காக இதை நான் செஞ்சேன், ஆனால் அதற்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, ஒரு பாராட்டு கிடைக்கலല്ലോ. கவலைப்படுறோம்ல. சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம கவலைப்பட்டுருக்கோம்ல. ஒரு சில வழிகளை தாங்க முடியல, கவலையாக இருக்குது, என்ன பண்ணுறது, எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம், ஒரு பாராட்டுறது இல்லை, ஒரு அப்ரிசியேஷன் இல்லை, என்னடா இது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குல்ல. கலங்காதீங்க. ஏன் அது எதிர்பார்க்குறீங்க? வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், ஏமாற்றம் தான் அதிகமாக இருக்கும். எதிர்பார்க்காம கடந்து போங்கள, பாராட்டுக்கள் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். பேரும் புகழுமாக இருக்கலாமா. நம்ம எதிர்பார்த்து பண்ணுறோம் பார்த்தீங்களா, எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் பார்த்தீங்களா, ஒன்றுமே நடக்காது. என்னடா இது அப்படின்றா நமக்கு தான் ஒரு வருத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நிச்சயமாக சொல்ல போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எல்லா விஷயம் பண்ணுங்களேன். பாராட்டுறதுக்காகவோ உங்களை அப்ரிசியேஷன் பண்ணுன்றதுக்காக நீ பண்ணாதீங்க, அது முற்றிலும் வீண் அப்படின்னு சொல்லுவாங்களாம். பண்ணுங்க, அது கண்டிப்பாக ஒரு இடத்துல கொண்டு போய் நிற்கும்ல. நீங்கள் எங்கே நிற்பீங்கன்றது உங்கள் சுற்றி உள்ள ஒவ்வொருவரும் பார்ப்பாங்கள்ல. இனி நீ பண்ணுற விஷயம் யாருக்குமே தெரியல, நீயும் எஃபெக்ட் போடுற, ஹார்ட் ஒர்க் பண்ணுற, என்னடா இது நம்ம இன்னும் ஜெயிக்கலையே வாழ்க்கையில், எல்லாருமே வேலை வந்துட்டாங்க, நான் இன்னும் வரவே இல்லையே, கவலையாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கீங்களா? யோசிக்காதீங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நமக்கான நேரம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல வச்சுருக்காருங்க. அந்த நேரம் வருகின்ற பொழுது உன்னெல்லாம் சுற்றி வேடிக்கை பார்த்தாங்கள்ல, நீங்களாம் எப்படா முன்னேற போகிற, நீலாம் எப்படா மேலே வர போகிறேன்னு சொல்லி அவங்க வாயெல்லாம் அடைக்க போகிறாருங்க. அந்த மாதிரியான நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை உயர்த்த போகின்றார். மிகப்பெரிய உயரங்க அது. அவங்களோட நம்ம உயரமாக நிற்க போகிறோம், அவங்க வாயெல்லாம் அடைக்க போகிறோம். நம்ம யோசிக்கிற விஷயம் இதுதான். எவ்வளோ உழைக்கிறேன் பிரதர், நான் சேவ் பண்ண முடியல, காசை சேமிக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்படி வருது அப்படி போகுது. நாங்களாம் பணக்காரங்களாம் வாழ முடியாதா? சொந்த வீடு, காரு, எங்களுக்கு பிடிச்ச கனவுகளோடு நம்ம வாழ முடியாதா? அந்த கனவுகள் நிஜமாக்காதா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வாழலாங்க. அதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? யாரையும் பார்க்கக்கூடாது, யாரையும் நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாதுல்ல. அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்றைக்கி அப்படி பண்ணுறது இல்லைல்ல. இவெல்லாம் எப்படி சம்பாதிச்சிருப்பான், இவெல்லாம் இப்படி வந்திருப்பான் மேலேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதுக்கு நேரத்தை ஒதுக்கி என்ன பண்ண, நேரத்தை வேஸ்ட் பண்ணுறாங்களோ. நீங்களும் அப்படி இருக்காதீங்க. அவங்க பேசுகிறவங்க பேசிட்டு இருக்கோம், பிரச்சனை இல்லை, அதை காது கொடுத்து கேட்காதீங்க, கடந்து போங்க. உங்களுடைய இலக்கு என்னவோ அதை நோக்கி நீங்கள் ஓடுகின்ற பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற விஷயம் தான், உழைக்கின்றவர்கள் வாழ்க்கையில் மென்மேலும் உயரலாங்க. யாரையும் நம்ம தப்பாக பேச போகிறதில்ல, யாரையும் நம்ம காயப்படுத்த போகிறதில்ல. நம்மளாம் யார்? ஏசப்பாவுடைய பிள்ளைகள். ஆண்டவரை தவிர யாரும் இந்த உலகத்தில் இல்லை நமக்கு உதவி செய்கிறதுக்கு. நம்ம ஜபத்தின் வாயிலாக நம்ம கேட்குறோம், கொடுக்குறாரா இல்லையா? கண்டிப்பாக கொடுக்குறாருங்க. எவ்வளோ பேரோட வாழ்க்கை மாறி இருக்குல்ல. அற்புதத்தையும் அதிசயத்தையும் செஞ்சுருக்காருல்ல ஏசப்பா. நம்ம வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வாருங்க. நீங்கள் பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா? செபிக்கணும், முழு மனசோட விசுவாசிக்கணும். ஆண்டவரே என் குடும்பத்துக்குள்ளே வாங்கப்பா, என் வாழ்க்கை நிலைமையை மாற்றுங்கப்பா, நானும் வாழ்க்கையில் ஓன்னு மேலே வரணும் ஆண்டவர், எங்கள் நிச்சயமாக நீ மாற்றுவீன்னு நான் நம்புகிறேன் ஏசப்பான்னு சொல்லி செபிக்கின்ற வேலையில் கண்டிப்பாக மாற்றுவாருங்க. நமக்குள்ளார மாற்றங்கள் வரணும் அப்படின்னா நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நினைச்சு செஞ்சோம் அப்படின்னா வெற்றி தான். எடுத்ததுமே நம்ம ஜெயிக்க முடியாது. ஒரு சில வலிகள், ஒரு சில வேதனைகள், ஒரு சில பிரச்சனைகள் நம்ம சந்திக்கணும் வாழ்க்கையில். அதெல்லாம் நீங்கள் சமாளிச்சுட்டு மேலே வந்துட்டிங்கன்னா போதுங்க, அவ்வளோதாங்க. இதுதானே வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம அப்போ தான் புரியும்ல. இன்றைக்கி கண்மூடித்தனமாக நம்புகிறோம்ல, அவங்கள நம்புகிறோம், இவங்கள நம்புகிறோம், இவங்க பார்த்துப்பாங்க, இவங்க செய்வாங்க, இவங்க எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் கடைசியில் அவங்க எல்லாமே நமக்கு ஏமாற்றத்தை கொடுத்துட்டா அவ்வளோதான் இல்லை. யோசிப்போம்ல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இன்றைக்கி ஏமாற்ற மாட்டார், நம்மளை விட்டு போக மாட்டார் அப்படின்னு சொன்னால் யார்? நம்ம ஏசப்பா மட்டும்தான். நான் உன் கூட தானே இருக்கேன், கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் ஜெயிப்பேன், உனக்கான இடம் கண்டிப்பாக இருக்குது, உன் குடும்ப உறவுகள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நீ உங்களுக்குள்ளார மன மாற்றம் கண்டிப்பாக இருக்கணும். நீ ஜெபிக்கிறன்னா உன் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ஜெபிக்கணும்ல, குடும்ப ஜெபம் கண்டிப்பாக பண்ணணும்ல, ஏசப்பாவை நோக்கி நம்ம ஜெபிக்கணும்ல. கண்டிப்பாக மாற்றங்கள் வரணும் அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும். முதலாவது இதுதான். நீங்கள் உங்களுக்குள்ள ஒற்றுமையோடு இருந்து செயல்படுகின்ற பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ளே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவரே அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் எங்களுக்கு அந்த பிரச்சனையில் முடிச்சுட்டு சந்தோஷத்தை கொடுங்க ஏசப்பா, எங்கள் இல்லத்திற்கு வாங்க ஏசப்பா, எவ்வளோ கவலைகள் வேதனைகள் இருக்குது,
ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கலாமா? இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, பயனற்றவனுக்கு உதவி செய்து அவனை உயர்த்துவது உம்மால் மாத்திரமே கூடும் என்பதால் இன்றைக்கு உம்முடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகின்றனப்பா. நீர் மனதுருக்கம் நிறைந்தவர், ஒருபோதும் மாறாதவர். இந்த போராட்டத்தை நாங்கள் கடக்கும்போது எங்களை சுமந்து செல்வதற்கு எங்கள் அருகில் வாரும் ராஜா. நாங்கள் சந்திக்க வேண்டிய சவால்கள் எங்களில் பெரியவனாய் இருக்கின்றதப்பா. ஆனால் நீரோ பராக்கிரமசாலியாய் இருக்கின்றீர். உம்முடைய பலம் எங்களுடைய பலவீனத்தில் பூர்ணமாய் விளங்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. எங்களுக்கு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே, வழிகாட்டுதலை காட்டுங்க ஏசப்பா. தெய்வீக உறுதியை தந்தரல வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே. பலமுள்ளவன் எதிரியாக யாராச்சும் வந்தாலும் சரி, எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வல்லமையை கொடுங்க ஏசப்பா. வெற்றியை கொடுங்க ஆண்டவரே. உம்மால் அழிக்க முடியும் என்று நம்புற ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புங்க ராஜா. அது எங்களுக்கு போதுமானது. எங்களுக்கு செவி கொடுத்து அற்புதங்களை நடப்பதற்கு உதவி செய்வீராக. எங்கள் வாழ்வில், எங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, நாங்கள் கடந்து செல்கின்ற ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும் ஆண்டவரே, நீ எங்கள் கூட எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீர் என்று நம்புகிறேன் ஏசப்பா. எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்று நம்புகிறேன் ஆண்டவரே. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.